நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. இந்த நாளின் மெல்லிய சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 6:1. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து துவங்கி ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஏசாயா தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது அங்கு ஒரு தொழுகை நடைபெறுகிறது, ஒரு வழிபாடு நடைபெறுகிறது. என்ன வழிபாடு? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஏசாயா 6:3. ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஒருவருக்கொருவர் கூப்பிட்டு சொன்னார்கள். அங்கு சேராபீன்கள் அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கடவுளை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை புகழுகிறதை, அவரை போற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு வர்ஷிப் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த வர்ஷிப் நடக்கும் பொழுது அங்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை அது ஏசாயாவுக்கு ஏற்படுத்துகிறது என்பதை இங்கு ஏசாயா தீர்க்கன் பதிவு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் நானும் கூட ஒவ்வொரு வாரமும் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபடுகிறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம். ஒருவேளை தனி நபர்களாக நம்முடைய அன்றாட ஒரு குவைட் டைம்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம வர்ஷிப் பண்றோம், குடும்பமாக நம்ம வர்ஷிப் பண்றோம். அப்படி நம்ம செய்கிற அந்த தொழுகை நேரம், அந்த வர்ஷிப் டைம் நம்மிலே எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தொழுகையை பார்க்கிறார், இந்த வழிபாட்டை பார்க்கிறார். ஒருவருக்கொருவர் கடவுளை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழுகிறதையும், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று புகழுகிறதையும் அவர் பார்க்கிறார். பார்த்து விட்டு அதை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின் கடைசி பகுதி. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. ஒருவேளை அந்த இடத்துல சேராபீன்கள் இருக்கின்றன, அந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது, அவருடைய செட்டைகள் இருக்கிறது, இப்படி அநேக காரியங்கள் அங்க இருக்கிறது. ஆனால் அந்த வர்ஷிப்பினுடைய இம்பாக்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இட் ரிவீல்ஸ் காட் டு ஐசாயா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவரை அந்த தொழுகை, அந்த வர்ஷிப் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம தனியா வர்ஷிப் பண்றதா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலியாவோ அல்லது ஒரு சர்ச்சாவோ நம்ம வர்ஷிப் பண்ற நேரங்களா இருக்கலாம். இட் ஷுட் ரிவீல் காட். அது ஆண்டவரை நமக்கு காண்பிக்கிற நேரங்களா இருக்கணும். அந்த முதல் வசனத்துல வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம், ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று சொல்லுகிறார். வாட் we see in worship, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாய் வரும்பொழுது, வழிபடும் பொழுது நாம் எதை பார்க்கிறோம் அல்லது யாரை பார்க்கிறோம்? இன்னைக்கு வர்ஷிப்ல நம்ம நிறைய நேரங்கள்ல பாடல்களை பார்க்கிறோம், மியூசிக்கை பார்க்கிறோம், அந்த சுற்றி இருக்கிற சூழலை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை பார்க்கிறோமா? அதுவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறோமா? வர்ஷிப் இஸ் a time which should reveal God. ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்துகிற நேரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பார்க்கிறார், எல்லாவற்றையும் கேட்கிறார். அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுத்தர் என்று சொன்னதை எல்லாம் அவர் கேட்கிறார். ஆனால் கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் எதை பார்த்தேன்? ராஜாவை பார்த்தேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டது. இன்னைக்கு என்னுடைய வர்ஷிப் டைம்ல அது ஃபேமிலியாவோ சர்ச்சாவோ அல்லது தனி நபர்களாவோ, வாட் ஆர் வி சீயிங்? God is revealing himself in worship. worshipல ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த பரிசுத்தரை, அந்த பூமி அனைத்தும் மகிமையால் நிறைந்திருக்கிற அந்த மகிமை நிறைந்த ஆண்டவரை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோமா அல்லது எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வழிபாட்டு நேரங்கள், நம்முடைய வர்ஷிப் டைம் ஆண்டவரை நமக்கு வெளிப்படுத்துகிறதா, இல்லை எதை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது அல்லது யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஜெபிப்போமா. நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மை வழிபடுகிறோம் சுவாமி. குடும்பமாக, திருச்சபையாக, தனிநபர்களாக அநேக நேரங்களில அங்கிருக்கிற மனிதர்களை எங்களுடைய கண்கள் பார்க்கிறது, அங்கிருக்கிற அந்த சூழலை எங்களுடைய கண்கள் பார்க்கிறது, அங்கிருக்கிற இசையை எங்களுடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரை நாங்கள் பார்க்க மறந்து அதை தவறி இருக்கிறோம். தொழுகையின் நேரங்கள் உம்மை வெளிப்படுத்துகிற நேரங்கள், உம்மை எங்களுடைய கண்கள் காண கர்த்தர் உதவி செய்யும்.
எங்களுடைய தொழுகையின் நேரங்கள் உம்மை பார்க்கிற நேரங்களாய் மாறட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.